ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களே. மகாபெரிவாளை பற்றி சொல்லலாம்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். அவர் கருணா மூர்த்தி, கருணை தெய்வம். ஒரு தடவை சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் மகாபெரிவா ஆன்மீக பயணம் மேற்கொண்டார். அப்போ எல்லா பேருக்கும் தரிசனம் கொடுத்தா. அப்போ ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தான் ஒரு குழந்தை. அந்த குழந்தை மகாபெரிவாளா ஒவ்வொரு ஆற்றுக்கும் போயிட்டு இருந்தா ஆன்மீக பயணம். அப்போ பெரியவானா உங்களுக்கே தெரியும், அவளை சுற்றி எத்தனை பேர் இருப்பா, அவளை தாண்டி. ஆனால் பெரியவாளாக கூப்பிட்டானா நம்மளுக்கு லக்கு அப்படின்னு இருக்கிறச்ச இந்த குழந்தை க்யூவில் நிற்கிறான். எங்கள் ஆற்றுக்கு வரையலான்னு கேட்போம் அப்படின்னு சார்னு கூப்பிட்றான். அவனுக்கு தெரியல, சின்ன குழந்தை. அப்போ கூட்டத்தில் இடித்து தள்ளுறா எல்லா பேரும் இந்த குழந்தைய. அப்போ ஒரு சைடர் பிடிச்சி நீ போப்பா, நீலாம் வரக்கூடாது போ அப்படின்னு தள்ளவும் அப்படி இருந்தும் இடுவல்ல ஓடி குடுகுடுன்னு நின்று பெரியவா கிட்டக்க போயிட்டான். எங்கள் ஆற்றுக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்களா சார், நீங்கள் வர முடியுமா, நீங்கள் வரீங்களா சார் எங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிறான். சரின்னு அந்த பகுதியில் ஒரு முக்காத்துக்கு வந்திருக்கார். அப்போ அதை இந்த சிறுவன் வெளியில் இப்படி நின்றுருக்கிறத பார்க்கவும் வந்துட்டார். பார்த்தா ஒன்றுமே இல்லை. வாத்தில் வெறும் குடிசை அதுக்குள்ளே வந்துடுறார். பாய் விரிக்க இது இல்லை, இது மாதிரி விரித்து உட்கார வைக்கிறான். அந்த 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 குனிஞ்சுண்டு இப்படி போகிறப்ப கூட நீங்கள் பார்த்து வாங்க சார் அப்படிங்கிற. அப்போ நீங்கள் பார்த்து வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை. அப்போ கையை பிடிச்சிக்கிறான், பிடிச்சி இது பண்ணுறான். இப்போ பாருங்களேன் நேர்களே, பக்தி எந்த நெறியில் இருக்குது. அந்த குழந்தை சின்ன குழந்தை பெரியவா நம்ம வீட்டுக்கு வரணும்னு பயபக்தியாக இருந்து பொறுமையாக போராடி ஜெயிச்சு அந்த குழந்தைய ஜெயிச்சிருக்கான். அந்த குழந்தை நம்ம பெரியவா பாராட்டியிருக்கார். இப்போ எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும், அந்த குழந்தையும் கொடுத்து வச்சுருக்கணும், அவள் தாயாரும் கொடுத்து வச்சுருக்கணும். பூர்வ ஜென்மத்து புண்ணியமோ இல்லை இந்த ஜென்மத்து புண்ணியமோ அந்த குழந்தை உள்ள வாங்கோ வாங்கோ அப்படிங்கிறானா. அப்போ கொஞ்சோண்டு ஜலம்னா தண்ணி இருந்தால் கொடுப்பா அப்படின்னு தண்ணி வாங்கி பருகியிருக்கார். எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணும். இது யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? கண்டிப்பாக நமஸ்காரம். உண்மையான பக்தி என்றைக்கும் வீண் போகும்.